ஹாய், ஐ எம் பெனியல். நான் ஒரு ஃபுட் ப்ரானர் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டரும் கூட. என்னோடய பிஸ்னஸ்க்கு நான் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த இன்றைக்குரிய கான்செப்ட்டில் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங்னா என்ன, அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங்னா என்ன, அதை ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம், அதை பற்றி தான் பேச போகிறேன். இதுக்கு முன்னாடி உள்ள கான்செப்ட் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேனல்ஸ் பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஸோ அந்த விஷயங்கள் உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேனல்ஸ் எப்படி செக்ரிகேட் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னு உங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த விஷயமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த விஷயம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சது அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ண முடியும் ப்ராக்டிக்கலாக. ஸோ ஓகே, இன்றைக்குரிய கான்செப்ட்டில் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங்னா என்ன, அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங்னா என்ன, அதோட பர்பஸ் என்ன, அதை ஏன் நம்ம பண்ணணும், அதை எப்படி நம்ம ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். அது ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர் ஆங்கிளில் இருந்து இந்த விஷயம் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனருக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங். ஸோ இதோட பர்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டென்ட் மூலியமாக எதர் லீட்ஸாவோ சேல்ஸாவோ இல்லை அப்படின்னா அந்த லீட்ஸ் ஆர் சேல்ஸாக வர்றதுக்கான அந்த ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக கண்டென்ட் அமையுது அப்படின்னா அதை இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அட்ராக்ட் லீட்ஸ் த்ரூ கண்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்பவுண்ட் மார்க்கெட்டிங்க்கு இன்னொரு பேர் கொடுக்கணும் அப்படின்னா ஆர்கானிக் மார்க்கெட்டிங் கொடுக்கலாம். எஸ், இதில் பார்த்திங்கன்னா நம்ம கண்டென்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுக்கோ, நம்ம ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் ரிலவெண்ட்டாக உள்ள கண்டென்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நம்ம எந்த விதமான சார்ஜஸும் எந்த விதமான பேமெண்ட்டும் நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் அது ஆர்கானிக் மார்க்கெட்டிங் நம்ம கொண்டு வரலாம். ஸோ இதை ஏன் பண்ணணும், இந்த இன்பவுண்ட் மார்க்கெட்டிங்கில் என்ன மாதிரி கண்டென்ட் கொடுக்கணும், இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்குரிய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா அவேர்னஸான கஸ்டமர்ஸ், அவங்களுக்கு எஜுகேஷன் இருக்குது. ஸோ நல்லா எஜுகேட் ஆகியிருக்காங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ எடுக்கும்போது அதுக்கு பின்னாடி உள்ள விஷயங்கள் என்ன, அந்த ப்ராடக்ட் ரியலி எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா, அதில் என்ன மாதிரி இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ப்ராடக்ட்டை அந்த கம்பெனி ஏன் பண்ணுதுன்ற கொண்டு எல்லாமே பார்க்குறாங்க. சேம் இதே தான் நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு பார்க்குறோம், இல்லை அப்படின்னா ஒரு கம்பெனியை பற்றி ஒரு ப்ராடக்ட்டை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா இந்த விஷயம் எல்லாமே பண்ணுவோம். சேம் இதே மாதிரியான டிட்டோவை தான் உங்கள் கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு கஸ்டமருக்கும் நம்மளால் டீச் பண்ண முடியாது, ஒரு கஸ்டமருக்கும் நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொன்னோம் அப்படின்னா டைம் நமக்கு பத்தாது. ஒரு சேல்ஸ் லீட்ஸ் கூட ஒழுங்காக நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ அந்த டயத்தில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்டென்ட் நம்ம போஸ்ட் பண்ண முடியும். ஸோ அந்த கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணுறதுக்கு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டை ஏன் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ப்ராடக்ட் நாங்கள் ஏன் பண்ணுறோம், இதுக்கு பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன ரீசன் இருக்குது, இந்த பிஸ்னஸை நான் ஏன் பண்ணுறேன், இந்த சர்வீஸை நான் ஏன் உங்களுக்கு கொடுக்குறேன், ஏன் இந்த காஸ்ட்டில் கொடுக்குறேன், ஏன் இந்த இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட்டையோ சர்வீஸை பண்ணுறேன், ஸோ அந்த விஷயத்தை கொடுக்கலாம். இந்த ப்ராடக்ட்டை எப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை நம்ம ஷேர் பண்ணலாம். இதுக்கான டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கும், அந்த விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணும்போது அஸ் அ கஸ்டமராக பார்க்கும்போது ஃபஸ்ட்டு உங்கள் ப்ராண்டை உங்களுக்கு முன்னாடி தெரியல அப்படின்னா ஃபஸ்ட் பார்ப்பாங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்கன்ற அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறமா இந்த ப்ராடக்ட்டை எப்படிலாம் யூஸ் பண்ண முடியுன்ற விஷயத்தை நீங்கள் போஸ்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை உங்களுக்கு தெரிய முடியும். இந்த மாதிரியான இந்த ப்ராடக்டாக இந்த சர்வீஸ் எப்படி கூட நம்ம அவைல் பண்ணிக்க முடியுன்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். ஆல்ரெடி இந்த சர்வீஸ் ஆர் இல்லை ப்ராடக்ட் மூலியமாக நிறைய பேர் பெனிஃபிட் ஆயிருக்காங்கன்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு க்ரியேட் ஆகும். ஸோ அப்போ ட்ரஸ்ட்டு க்ரியேட் ஆனால் மட்டும்தான் உங்கள்கிட்ட நெக்ஸ்ட் லெவல் ஒரு லீடாவோ சேல்ஸாவோ கன்வெர்ட் ஆக போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லீடாக சேல்ஸ் வரதுக்கு முன்னாடி இத்தனை ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ராசஸ்க்காக ஹெல்ப் பண்ணுற கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் கீழே தான் வருது. ஸோ அதனால தான் சொல்கிறோம் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயன்றதை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் எப்படி நான் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபனல் மெத்தட்ஸ் இருக்குது. எய்டா ஃபனல்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னா பையர் ஜேர்னின்ற ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடு கீழே உங்களோட கண்டென்ட்டை நீங்கள் ப்ராப்பராக க்ரியேட் பண்ணி நீங்கள் பப்ளிஷ் பண்ணுங்கள். ஸோ கண்டென்ட் கேலண்டர்ன்றதை ஒன்று மெயின்டைன் பண்ணிக்கோங்க. என்னென்னைக்கு என்னென்ன கண்டென்ட் போட போகிறோம், என்ன ஃபார்மேட்டில் போட போகிறோம், ஸோ அது எந்த மாதிரியான ஃபனல் டைப்பை பேஸ் பண்ணி இருக்க போகுதுன்ற கொண்டு நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரொட்டேஷன் சைக்கிள் கிடைக்கும். இன்னைக்கு என்ன கண்டென்ட் போட போகிறோம், ஸோ இதோட கண்டென்ட்டோட பர்பஸ் இதுன்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வந்துடும். ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான செகண்ட் ரீசன் அப்படின்னா ஏன் பண்ணணும் அப்படின்னா அது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ரீ ரிசோர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதே நேரத்தில் அது வேர்ல்டு வைடாக பார்த்திங்கன்னா நமக்கு ஆடியன்ஸை க்ரியேட் பண்ணி கொடுக்க போகுது, ஆடியன்ஸை போய் ரீச் பண்ணி கொடுக்க போகுது. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, யூடியூப் இருக்குது. ஸோ இதில் உள்ள ஆன்லைனில் உள்ள விஷயங்கள் நம்ம ஒரு கண்டென்ட் போடுறேன் அப்படின்னா அந்த கண்டென்ட்டை இங்கே தமிழ்நாட்டிலேருந்து நான் கண்டென்ட் போடுறேன் அப்படின்னா அதை ஃபாரினில் உள்ள மற்ற அதர் கண்ட்ரீஸில் கூட பார்த்திங்கன்னா பார்க்க முடியும். ஸோ அங்கே வரைக்கும் பார்த்திங்கன்னா என்னோடய பிஸ்னஸ் கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரியான கான்செப்ட் பார்த்திங்கன்னா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு செகண்ட் ரீசனாக சொல்கிறேன், உங்கள் பிஸ்னஸ் பற்றியான ஒரு வேல்யூபிளான கண்டென்ட், சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எஜுகேஷ்னல் ரிலவெண்ட்டாக உள்ள கண்டென்ட், அதாவது உங்கள் பிஸ்னஸை பற்றி ஒருத்தங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க,
உங்கள் ப்ராடக்ட்டை பற்றி இந்த ப்ராடக்ட்டு இந்த தான் சேர்த்துருக்கேன், இந்த ப்ராடக்ட் இந்த இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற அந்த விஷயத்த சேர்க்குறீங்க, அந்த ரீசனுக்கு அந்த விஷயத்தை சொல்கிறீங்க அப்படின்னா அதை க்ளைம் பண்ணுறதுக்கு உண்டான ரீசன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, அதோட டெஸ்டிமோனியல் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வேர்ல்டு வைடாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிட்டிவ் திங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆன்லைனில் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு பேமெண்ட்டும் இல்லாமல் நம்ம பண்ணுறம்போது அதை வந்து ஆர்கானிக் மார்க்கெட்டிங் கீழே வந்து கொண்டு வர முடியும். ஸோ இதுதான் செகண்ட் வந்து ரீசன். தேர்ட் ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் ஆடே ரன் பண்ணாலும் கூட பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க, அஸ் அ பிஸ்னஸ் ஓனராக சரி ஒரு கஸ்டமர் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு ஆடை வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னா அந்த ஆடோட ப்ரொஃபைல் வந்து செக் பண்ணுவேன். அந்த ஆடை வந்து யார் ரன் பண்ணுறாங்க, அந்த கம்பெனி வந்து இதுக்கு முன்னாடி என்ன ப்ராடக்ட் வந்து பண்ணுறாங்க, இப்போ என்ன ப்ராடக்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, இதுக்கு முன்னாடி யாராச்சும் வாங்கியிருக்காங்களா, அவங்களோட ரிவ்யூஸ் இருக்கான்ற மாதிரி எல்லாமே செக் பண்ணிவிட்டு தான் அந்த ஆடில் என்னோடய ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். சேம் இதே தான் உங்கள் கஸ்டமரும் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படின்ற இருக்க டயத்தில் நீங்கள் ஒரு கண்டென்ட் மட்டும் நான் ஆடு மட்டும் ரன் பண்ணிட்டு எனக்கு வந்து சேல்ஸ் வரும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த தப்பை வந்து பண்ணிடாதீங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஆட் ரன் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறது இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் மட்டும்தான். ஸோ அந்த இன்பவுண்ட் மார்க்கெட்டிங்கில் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் நானே பார்த்த மாதிரி தான் உங்கள் கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. ஒரு ஆட் ரன் பண்ணுவீங்க அண்ட் அந்த ப்ராடக்ட் இருக்குது, சர்வீஸ் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லி ஒரு சேல்ஸ் ஆர்டர் ரன் பண்ணுவீங்க. ஆனால் அவங்க கஸ்டமர் வந்து ப்ரொஃபைல் போய் செக் பண்ணி பார்ப்பாங்க. அங்கே வந்து வெறும் கண்டென்ட் எதுவுமே இல்லை, சும்மா ஒரு 2 ஃபோட்டோ மட்டும் தான் இருக்குது அப்படின்னா அவங்க யோசிப்பாங்க, சரி ஓகே சும்மா ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க போல் அப்படின்ட்டு ஆட்லேருந்து வெளியே வந்துடுவாங்க. உங்களுக்கு வந்து காஸ்ட் தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர போட்ட அமௌண்ட்டுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு கஸ்டமர் வந்து நீங்கள் ஆட் ரன் பண்ணாலும் இல்லை அப்படின்னா ஆர்கானிக்காக அவங்களே அவங்க வீடியோஸ் பார்த்தோ கண்டென்ட் பார்த்தோ அவங்கள்ட்ட லீட்ஸாக சேல்ஸாக கன்வெர்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரியான கண்டென்ட், அதாவது வேல்யூபிளான கண்டென்ட்டை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்க பிஹைண்ட் தி சீன்ஸ் கண்டென்ட் வந்து ஷேர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா உங்கள் ப்ராடக்ட்டை வந்து எப்படிலாம் யூஸ் பண்ண முடியும், உங்கள் ப்ராடக்ட்டோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன, இந்த ப்ராடக்ட்டை இப்படி கூட யூஸ் பண்ணலான்ற மாதிரியான கான்செப்ட்டில் உங்கள் ப்ராடக்ட் வந்து அந்த மாதிரியான கண்டென்ட் வந்து போடுங்க. தென் இந்த ப்ராடக்ட்டோ சர்வீஸோ வாங்கி யார் யார் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அவங்களுக்கு வந்து அவங்களோட ஃபீட்பேக் டெஸ்டிமோனியல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்படி நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஆட்லேருந்து வர கஸ்டமர் கூட இதை பார்த்துட்டு சரி ஓகே இந்த ப்ராடக்ட்டை வாங்கலாம்னு சொல்லி அவங்க வந்து ட்ரஸ்ட்டு கிரியேட் ஆகும். ஓகேங்களா, சிம்பிளாக சொல்லணும்னா தேர்ட் பாயிண்ட்டு ட்ரஸ்ட்டு கிரியேட் பண்ணுறதுக்காக இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணியே ஆகணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் அண்ட் தென் அதோடைய ஏன் பண்ணுன்றதுக்கான ரீசன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங். ஸோ இந்த அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா இதோட ஒரு மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா லீட்ஸை சேம் இதுவும் பார்த்திங்கன்னா லீட்ஸை வந்து போய் ரீச் பண்ணுறது தான். சிம்பிளாக சொல்கிறேன் அப்படின்னா லீட்ஸ் த்ரூ கண்டென்ட்டு தான். பட் ஆனால் இதுக்கு என்ன ஒரு விஷயம்னா இதுக்கு வந்து நம்ம யாருக்காச்சும் வந்து பே பண்ணணும், இல்லை அப்படின்னா ஆடுக்கு வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இந்த விஷயம் பேர் தான் அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங். இதுக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா பெய்டு மார்க்கெட்டிங் இல்லை பெய்டு அட்வர்டைசிங். ஸோ அந்த விஷயத்துக்கு கீழே அவங்க வந்து கொண்டு வந்துடலாம். பெய்டு மார்க்கெட்டிங் கீழே கொண்டு வந்தால் அந்த கேட்டகரிக்கில் தான் இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ இதோட மெயின் விஷயம் என்ன அப்படின்னா ஏன் அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங் ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் பார்த்திங்கன்னா ஒய்டர் ஆடியன்ஸை உங்களால் வந்து ரீச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் கூட நீங்கள் கொலாபரேட் பண்ணி உங்கள் கண்டென்ட் வந்து போடுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அப்போது ஒரு 20,000 ஃபாலோவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கண்டென்ட்டை கொண்டு போய் சேர்க்க முடியுது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இதை வந்து நான் சொல்கிறேன். த்ரூ ஆட்ஸ் மூலியம் பண்ணிங்க அப்படின்னாலும் ஸோ இதே தான். இப்போ நான் இங்கே சென்னையில் வந்து நான் வந்து என்னோடய பிஸ்னஸ் வந்து நான் ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படின்னா மேக்ஸிமம் தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து கிடைக்கும். இதே இது நான் ஒரு இடத்துல எனக்கு வந்து இந்தியாவில் இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து மார்க்கெட் இருக்குதுன்னு தெரியுது, ப்ராடக்ட் வந்து என்கிட்ட இருக்குது, ஆனால் நான் அங்கே போய் நான் வந்து மார்க்கெட்டிங் வந்து பண்ண முடியாது, அங்கே போய் நான் ஃபீல்டில் வந்து நான் மார்க்கெட்டிங் வந்து பண்ண முடியலன்ற பட்சத்தில் நான் இங்கே இருந்த மாதிரியாகவும் அங்கே வந்து நான் அந்த ஏரியா டார்கெட் பண்ணி மட்டும் நான் ஆட் வந்து ரன் பண்ண முடியும். ஸோ அது மூலிமா எனக்கு லீட்ஸோ சேல்ஸோ என்னால் எடுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங்கும் நீங்கள் அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா உங்களோட ப்ராடக்ட்டோட மார்க்கெட்டு வேறு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களோட இன்ஃப்ளூயன்சர் மூலியமாக பெய்டு ஆட்ஸ் மூலியமாக பார்த்திங்கன்னா உங்களால் மார்க்கெட்டிங் வந்து பண்ண முடியும். இது வந்து ஃபஸ்ட் ரீசன். ரெண்டாவது ரீசன் பார்த்திங்கன்னா அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் எடுக்கிற ஒரு விஷயத்துக்கான, அதாவது நீங்கள் ஆட் ரன் பண்ணுறீங்க இல்லை இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட்டை வந்து உங்களால் பார்க்க முடியும். வேறு இது நீங்கள் ஒரு ட்ரெடிஷ்னலாக மார்க்கெட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேம்ப்ளெட் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பேம்ப்ளெட்டை பார்த்துட்டு எத்தனை பேர் உங்கள்கிட்ட கஸ்டமர் வந்தாங்கன்னு தெரியாது, அந்த பார்த்துட்டு எத்தனை பேர் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு உங்களுக்கு வந்து தெரியாது. இல்லை அப்படின்னா அந்த பேம்ப்ளெட்டை பார்த்துட்டு எத்தனை பேர் உங்கள் பேம்ப்ளெட்டை ஓப்பன் பண்ணி உங்கள் கம்பெனி டீல்ஸ் வந்து படித்தாங்கன்னு தெரியாது. இது நீங்கள் அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங் ஆட்ஸ் மூலயமா பண்ணுறோம் அப்படின்னா உங்களோட உங்கள் வெப்சைட்டுக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்க, அதில் எத்தனை பேர் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் வந்து ஆடு டு கார்ட் வரையாக வந்துட்டு அப்புறம் வந்து வெளில போயிருக்காங்கன்ற மாதிரி கொண்டு உங்களால் ட்ராக்கிங் டீல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங் பண்ணும்போது உங்களால் ஒய்டர் ஆடியன்ஸும் ரீச் பண்ண முடியும், நீங்கள் எடுக்கிற ஆக்ஷன்ஸ்க்கான ட்ராக்கிங் ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். சேம் இதே தான் இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணிங்கனாலும் உங்கள் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பார்த்துட்டு எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் தெரியும். அந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி நீங்கள்
மார்க்கெட்டிங் பண்ணும்போது அது எத்தனை பேருக்கு போய் ரீச் ஆகிருக்குன்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்காக பார்த்தீங்கன்னா எடுக்க வந்து முடியும். ஓகே, இதெல்லாம் ஓகே தான். பட் ஆனால் எப்படி ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து இந்த ரெண்டையும் வந்து பண்ணணும், எப்படி வந்து பண்ண முடியும், ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுன்றது உங்களுக்கு கேள்வி இருக்கலாம். அதே நேரத்தில் ஆட்ஸும் சொல்லியிருக்கீங்க, இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் சொல்லியிருக்கீங்க. இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் போனால் காசு வந்து ஹெவின்ற ஒரு கான்செப்டும் இருக்குது. ஆட்ஸ் ரன் பண்ணோம் அப்படின்னாலும் அதுக்கு நம்ம போட்ட காசை வந்து கரெக்டாக எடுக்கணும். அதுக்கான ROI வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும். அதுக்கு வந்து நான் போடுற கண்டென்ட் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக இருக்கணும், நல்லா ரீச் கொடுக்குற கண்டென்ட்டாக இருக்கணும். அப்படி இருக்க பட்சத்தில் ஸ்மால் பிஸ்னஸ் இதுக்கு அதிகமாக செலவு பண்ணணுமே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கலாம். நீங்கள் வந்து யோசிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு எப்படி நம்ம வந்து செலவை கம்மி பண்ணி ப்ராப்பராக ஒரு அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங், இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் சேர்த்து பண்ண முடியுன்ற விஷயத்தையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் இல்லை அப்படின்னா நார்மலாக மற்ற டிஜிட்டல் மார்க்கெட்டரும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஸ்டார்ட் வித் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங். நீங்கள் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங்கில் ஃபஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எஸ்பெஷலி நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர் இப்போ பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் வச்சு நீங்கள் வந்து மூவ் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 10 கண்டென்ட்டாவது நீங்கள் வந்து நல்லா பப்ளிஷ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மார்க்கெட்டிங் பண்ண தெரிஞ்ச, அதாவது நல்லா கண்டென்ட்டு வந்து வேல்யூபிளாக கொடுக்குறதுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அட்லீஸ்ட் ஒரு 10 கண்டென்ட்டாவது பார்த்திங்கன்னா நல்லா கண்டென்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் ஓவர் த பீரியடில் என்ன டாப் 10 கண்டென்ட்டை வந்து எடுங்க. எது நான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோ அந்த டாப் 10 கண்டென்ட்டை எடுங்க. ஓகேங்களா? அந்த 10 கண்டென்ட்டை வச்சு நீங்கள் வந்து ஆட் வந்து ரன் பண்ணுங்கள். இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களால் பட்ஜெட் வந்து சேவ் பண்ண முடியும். ரெண்டாவது, அந்த கண்டென்ட் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இன்பவுண்ட் மார்க்கெட்டிங், ஆர்கானிக் மார்க்கெட்டிங் நல்லா பெர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா அதில் ஏதோ ஒரு ரீசன் வந்து இருக்குது. அதனால தான் அந்த கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் ஆயிருக்கும். சேம் அதே ரீசன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஆடாக நீங்கள் ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் ஆடாக ரன் பண்ணும்போது என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ராப்பராக ஆடியன்ஸை செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், டார்கெட்டிங் செலக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கணும். ஸோ அது இல்லாமல் நீங்கள் வெறும் வீடியோஸ் மட்டும் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வீடியோஸ் மட்டும் நான் தூக்கி போட்டுட்டேன், எனக்கு வந்து ROI வந்து கரெக்டாக வந்துன்னு நினச்சிங்க அப்படியும் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு வந்து ஏஜென்சியாக இருக்கட்டும், இல்லை மற்ற டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஃபாலோ பண்ணுற விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ எப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லீட் காஸ்ட்டையும் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் உங்களோட ROI பார்த்திங்கன்னா பெட்டராக ஒரு ROI வந்து எடுக்கிறதுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இன்பவுண்ட் மார்க்கெட்டிங்னா என்ன, அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங்னா என்ன, ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்ன, எப்படி ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் இதை அப்ரோச் பண்ணுற மாதிரி கொண்டு உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பிஸ்னஸில் இதுக்கான க்ரோத் வந்து க்ரோத் வந்து உங்களால் பார்க்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபனல் மாடல் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபனலில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்ற விஷயத்தை சூஸ் பண்ணுங்கள். தென் அதுக்கான ப்ராப்பரான கண்டென்ட் கேலண்டர் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். தென் டாப் பெர்ஃபார்மிங் கண்டென்ட் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 10 கண்டென்ட் நல்ல ஒரு வேல்யூபிளான கண்டென்ட் ஃபனல் பேஸ் பண்ணி உள்ள கண்டென்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பப்ளிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங்குள்ளே போங்க. இல்லை அப்படின்னா அந்த டாப் 10 கண்டென்ட்டில் எந்த கண்டென்ட் உங்களோட அப்ஜெக்டிவ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களோட பிஸ்னஸ் அப்ஜெக்டிவ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ அந்த கண்டென்ட்டை எடுத்து நீங்கள் ஆடை வந்து ரன் பண்ணுங்கள். எப்படி பண்ணிங்கன்னா உங்களோட ஆட்ஸான காஸ்ட்டை வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல பெட்டரான ROI வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை சொந்த விஷயம் தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். சொந்த விஷயம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ இதுக்கடுத்து வேறு ஒரு கான்செப்டை உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ.